வழக்கறிஞர் முருகேசன், திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்ட பொதுச் செயலாளர், பாரதிய ஜனதா கட்சி. சார், மத்திய அரசின் 3 புதிய சட்டங்கள் குறித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் ஏன்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இந்த சட்டத்தை நேற்று புதுசாக கொண்டுட்டு வரல. 2020 இதற்கென ஒரு கமிட்டி அமைச்சு இதில் இந்த சட்டத்தை திருத்துறதன் விளைவாக ஏதேனும் சாதக பாதகங்கள் இருப்பின் அதற்கான கருத்துருக்கள்லாம் அனுப்ப சொல்லி எல்லா பார் கவுன்சிலுக்கும், மாநிலத்தில் உள்ள பார் கவுன்சில், வழக்கறிஞர் சங்கம் அனைத்துக்குமே கடிதங்கள் அனுப்புனாங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் அவகாசம் கொடுத்து அதன் பிறகு தான் நாடாளுமன்றத்தில் நிலைக்குழுவினுடைய பரிந்துரையோடு தான், நிலைக்குழுவில் ஆளுங்கட்சியை சார்ந்த எம்பிக்கள் இருக்காங்க, எதிர்க்கட்சியை சார்ந்த எம்பிக்கள் இருக்காங்க, எல்லோரும் இருந்து 2 ஆண்டு கால வேலைகளுக்கு பிறகு தான் இந்த சட்டத்தை அமுல்படுத்தியிருக்காங்களே ஒழிய எந்த சூழ்நிலையிலையும் நேற்று எடுத்தங்கவுத்தம் போல் உடனடியாக கொண்டுட்டு வரல. அதனால் வழக்கறிஞர்கள் இதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள், இதில் எது நமக்கான பாதகமான விஷயங்கள் எதுவும் இருந்தால், பொதுமக்களுக்கு பாதகமாக இருந்தால் அதை உள்துறை அமைச்சகத்தை தெரிவிக்கலாம்னு சொல்லி அமித்ஷா அவர்களும் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 30 சட்டங்களையே எதிர்த்து போரிடுவதுங்கிறது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வாக இருக்குங்கிறத பாரதிய ஜனதா கட்சி சிவகங்கை மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பில் தெரிவிச்சுக்கிறோம். புதிய சட்டங்களில் யாருக்கு பாதகம்? புதிய சட்டங்களை பொறுத்த மட்டும் பாதகம் சாதகம் என்பதில் விளக்கப்படுத்துறதுக்கு இல்லை. பொதுவாகவே ஒரு சட்டம் என்பது என்னென்னா, குற்றத்தை குறைக்கணும், கிரைம் ரேட்டை குறைக்கணும். இப்போ அந்த காலத்தில் காலனி ஆதிக்க, ஆங்கிலேயர் ஆதிக்க காலகட்டத்தில் 1860 இந்திய தண்டனை சட்டம்னு இருந்தது, 1872 இந்திய சாட்சிய சட்டம்னு இருந்தது, 1973 குற்றவியல் விசாரணை முறை சட்டம்னு இருந்தது, 1898 அந்த சிஆர்பிசி இருந்து 73 ஒரு புதிய சிஆர்பிசி வந்தது. இன்றைக்கி அதை பெயர் வடிவம் பண்ணி பெயரில் மட்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சட்டத்தை உருவாக்கியிருக்கோம். அந்த காலனி ஆதிக்க, பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க வரிகளை மாற்றி நமக்கு தேவைக்கு ஏற்ப விரைவில் நீதி கிடைக்க வேண்டும், குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும், கடுமையான சட்டங்கள் இருந்தால் மட்டும்தான் குற்றவாளிகள் இதை தவறு செய்ய முயற்சிக்க மாட்டார்கள். அப்படிங்கிறதுனால ஒரு சில சட்டங்களில், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான சட்டம், குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கான சட்டங்களில் நம்ம சட்டத்தை கடுமைப்படுத்தியிருக்கோம். இதனால் குற்றம் புரியக்கூடிய குற்றவாளிகளுக்கு தான் இதில் பாதகமே ஒழிய பொதுமக்களை பொறுத்து, வழக்கறிஞர்களை பொறுத்து எந்த பாதகமும் இல்லை. அரசமைப்பை மீறி உள்ளதா? அரசமைப்பை மீறி உள்ளதா அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த மட்டில் எந்த ஒரு சட்டத்தையும் மத்திய சர்க்கார், அதாவது பாராளுமன்றத்தில், மாநில சட்டமன்றங்களில் திருத்தி கொள்ளலாம். இது அரசியலமைப்பு சட்ட ஆர்டிக்கிள் 368 பிரகாரம் இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் தான் நம்ம 2 முறை ஒரு முறை நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை கூட நம்ம திருத்தியிருக்கிறோம். ஆக முகப்புரையை, பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனையே திருத்தியிருக்கக்கூடிய இந்த நாட்டில் பாராளுமன்றம் தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது. ஆகவே அரசியலமைப்பின் பிரகாரம்தான் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களவை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சட்டத்தில் கொண்டுட்டு ஆலோசனை பண்ணி முறைப்படி அரசியலமைப்பின் பிரகாரமே இந்த 3 முப்பெரும் சட்டங்கள் திருத்தப்பட்டு புதிய சட்டங்கள் அதற்கான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த சூழ்நிலையும் அரசியலமைப்பை மீறவில்லை. தலைப்பு, அதனுடைய ஹெட்டிங் சமஸ்கிருதத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். நிச்சயமாக அப்படி அல்ல. பாரத நாட்டில் அனைத்து சட்டங்களும் உள்ள பூரா ஆங்கிலத்தில் தான் இருக்குது. தலைப்பை பொறுத்த மட்டும் அதற்கான விளக்கமும் முழுமையாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக அனைவருக்கும் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறைக்கு அதிக அதிகாரமா? அப்படி சொல்வது முற்றிலும் முரணானது. அந்த மாதிரி கருத்தை ஏற்க முடியாது. காவல்துறையை பொறுத்த மட்டும் ஏற்கனவே குற்றவியல் நடைமுறை சட்டத்திலேயே அதிக அதிகாரம் தான். காவல்துறை லேசியாக இருந்தாங்க, அவ்வளோதான். ஒரு புகாரை வாய்மொழியாக கொடுக்கலாம், எழுத்துப்பூர்வமாக கொடுக்கலாம், நேராக போய் கொடுக்கலாம், யார் வேணாலும் ஃபோன் பண்ணி சொல்லலாம். இது எல்லாமே 1973 சிஆர்பிசிலையும் இருந்தது, 1898 சிஆர்பிசியில் இருந்து. இன்றைக்கி அது தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காங்க, கட்டாயமாக நடைமுறைப்படுத்தணும். இந்த 0 எஃப்ஐஆர்னு இப்போ சொல்கிறாங்களே, இந்த 0 எஃப்ஐஆருங்கிறது அன்னைக்கு இருந்தது, ஆனால் அதை போலீஸ் செய்கிறதில்ல. இப்போ கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நல்ல விஷயங்களை உடனே செய்யணும்னு சொல்லி அழுத்தி சொன்னதுனால காவல்துறைக்கு அதிக அதிகாரம்ங்கிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. அது தப்பு. இன்னொரு விஷயம், ஹேண்ட் கப்பு போடலாம், அதாவது கைவிலங்கு போட்டு, அப்பவும் கைவிலங்கு இருந்தது. அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை கொடுக்குற சட்டங்கள் எதுவாக இருந்தாலுமே கைவிலங்கு போடலாம்னு அன்னைக்கு இருந்தது. இன்றைக்கி அதை கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இதனால் கட்டாயப்படுத்தி சொல்வதால் மக்கள் ஒரு எஃப்ஐஆருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ காலம் அலைஞ்சாங்க. இப்போ அப்படி இல்லை. புகார் கொடுத்தோன்னே எஃப்ஐஆர் போடணும், எந்த ஸ்டேஷனில் வேணாலும் கொடுக்கலாம். இது அப்போ சிஆர்பிசின்னு இருந்தது. ஆனால் இப்போ அதை கட்டாயப்படுத்துனதுனால நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வழக்கறிஞர்கள் மற்ற எல்லாரும் காவல்துறைக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்துட்டாங்கிற மாதிரி ஒரு மாயத்தை சொல்கிறாங்க. நிச்சயமாக அப்படி இல்லை. சட்டப்படி தான் அவர்களும் நடக்க வேண்டும்.
நீதி விரைவில் கிடைக்குமா? நிச்சயமாக நீதி கிடைக்கும். பழைய சட்டத்தை பொறுத்த மட்டும் நீதி என்பதை விட தண்டனை என்பதை நோக்கமாக இருந்தது. குற்றவாளிகளை திருத்துவதற்கான வாய்ப்புகளை பழைய சட்டத்தில் சொல்லலை. பழைய சட்டத்தில் பிரிட்டிஷ்காரர் என்ன சொன்னாங்கன்னா, தன்னுடைய சர்க்கார் ஓடணும், அதனால் விடுதலை போராட்ட வீரர்களை ஒடுக்கணுங்கிறக்காக அவன் தண்டனை சட்டம்னு கொண்டு வந்தான், இந்தியன் பீனல் கோடுன்னு. அதையே நம்ம சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டு காலம் கழித்தும் அதே தண்டனை சட்டத்தை பிரிட்டிஷ் வாக்கியங்களையும் வார்த்தைகளையுமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறத நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான சர்க்கார் இந்த பாரத நாட்டிற்கென்று பேரோட ஒரு சட்டம் வேணும்னு சொல்கிறதுல எந்த குறை இருக்குது? அதனால தான் பாரதிய ஷாஜியா அதிநியம், பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதாங்கிற பேரில் இந்திய நீதி சட்டம்னு வச்சுருக்கிறாரு, இந்திய மக்கள் பாதுகாப்பு சட்டம்னு வச்சுருக்காரு, இந்திய சாட்சிய சட்டம்னு வச்சுருக்காரு. இதுக்கு என்ன இதில் எந்த விதமான குறையுமே இதில் கிடையாது. பாரத நாட்டில் பேரில் இருக்கணுங்கிறத நோக்கம். அதனால் இந்த சட்டங்களை முறைப்படி அதை அமுல்படுத்தி கொண்டு போனோம்னா உடனடியாக தீர்வு, நீதி விரைவில் மக்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் வழக்கறிஞர்கள் நியாயமாக போராடுறாங்கன்னு எத்தனையோ விஷயங்களுக்கு போராடி இருக்காங்க. நிச்சயம் இந்த சட்டத்தில் புரிதலோடு இருந்தால் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டிலேயோ மற்ற மாநிலங்களில் நடக்கிற போராட்டம் என்பது உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணும். அதை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் மத்திய சர்க்கார் கொண்டு வந்திருக்க இந்த 3 சட்டங்களை ஆதரித்து நீதிமன்றங்கள் பணியிலையும் சென்றுட்டுருக்கோம். அதே போல் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.